பிள்ளையை கிள்ளிவிட்ட இஸ்ரேல், தொட்டிலை ஆட்டும் அமெரிக்கா, வெறிகொண்டு அடிக்கும் ஈரான். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் தற்போது 4வது வாரத்திற்குள் நுழைந்துள்ள நிலையில் இரு தரப்பும் தொடர்ந்து கடும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. சமீபத்தில் தெஹ்ரான் நகரில் நடைபெற்ற வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக டெல் அவீவ் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் அதிகாலை நேரத்தில் தொடங்கி இடைவிடாமல் நீடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் சுமார் 100 கிலோ வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி டெல் அவீவ் நகரில் விழுந்து வெடித்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள பல கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமின்றி சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் நாடுகளின் வான்வெளிக்குள் ஈரானின் ட்ரோன்கள் ஊடுருவியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அந்த நாடுகளிலும் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையை கிள்ளிவிட்ட இஸ்ரேல், தொட்டிலை ஆட்டும் அமெரிக்கா, வெறிகொண்டு அடிக்கும் ஈரான். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் தற்போது 4வது வாரத்திற்குள் நுழைந்துள்ள நிலையில் இரு தரப்பும் தொடர்ந்து கடும் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. சமீபத்தில் தெஹ்ரான் நகரில் நடைபெற்ற வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக டெல் அவீவ் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் அதிகாலை நேரத்தில் தொடங்கி இடைவிடாமல் நீடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் சுமார் 100 கிலோ வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி டெல் அவீவ் நகரில் விழுந்து வெடித்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள பல கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமின்றி சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் நாடுகளின் வான்வெளிக்குள் ஈரானின் ட்ரோன்கள் ஊடுருவியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அந்த நாடுகளிலும் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலை அதிகரிக்கப்பட்டுள்ளது.